இன்றைக்கி காலையில் பொழுது வந்து இப்படி முருகனை பார்த்துட்டே விடிஞ்சதுங்க. ஸோ காலையில் என்னென்ன வேலை பண்ணணும், ரசம் பண்ணியிருக்கேன். வெள்ளைப்பூடு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு வெள்ளைப்பூடு குழம்புக்கு தனியாக கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ரசத்துக்கு வந்து என்னென்ன அரைக்கணும்னு சொல்லி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி ரசத்தை வந்து கூட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு சைடு கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கிட்டு வந்து என்னென்ன தேவையோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ரசம் இப்படின்னு சொல்லி என்னோடய வீடியோ இருக்குது, வேணால் போய் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வெள்ளைப்பூடுக்கு தேவையான தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயத்தை எப்போயுமே நான் தட்டி தான் சேர்ப்பேன். அதனால் வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை எடுத்து நல்லா தட்டி வச்சுட்டேன். பூண்டு வந்து நல்லா உரித்து வச்சாச்சு. நல்லெண்ணெயில் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட நம்மளுக்கு. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம பூண்டு எடுத்து வச்சுருந்ததை இதில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த பொன்னிறமாக வறுக்கந்தண்டிக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிடணும். ஏன்னா நம்ம பாப்பா எந்திரிக்கவங்களையும் சில வேலையில் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து செய்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நான் எப்போயுமே வந்து மார்னிங் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருவேன். சாதம் மட்டும் மதியம் வந்து அந்நியாரம் சுட சுட வச்சு சாப்பிட்டுக்கிடுறது. ஸோ நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு, எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு எப்பயும் போல் அதே ஆயில் அந்த எண்ணெயிலே வந்து நம்ம கடுகு போட்டு தாளிச்சிட்டு சின்ன சின்ன வேலைகளை நம்ம அப்பப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கிடைக்கும், ஃப்ரீயாகவும் நம்மளால் இருக்க முடியும். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் தட்டி எடுத்து வச்சுருந்த வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அதையும் வந்து கிளறி விட்டுருங்க. இங்கிட்டு வந்து தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா இது வந்து வதங்கந்தண்டிக்கு நம்ம வறுத்துக்கணும். நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும், குழம்பும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதை வதங்குறதுக்காக லைட்டாக வந்து சால்ட்டை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து நம்ம வெள்ளைப்பூடு ஆக்சுவலாக எடுத்து வச்சுருந்தோம், அந்த பூண்டையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 டைம் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டால் போதும். இங்கிட்டு இதுக்கு வந்து நான் புளி கரைசல் வந்து எடுத்து வச்சுருந்தேன், ஒரு எலுமிச்சை சைஸு புளி கரைச்சல் வந்து அதையும் எடுத்து இதோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். ஸோ இந்த கேப்லேயே நான் என்ன பண்ணிட்டேன், டீ போட்டு ஒரு டீயும் குடிச்சிக்கிச்சாச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம மார்னிங் எந்திரிக்கிறனால கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் இடையில வந்து ஒரு டீ குடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் வந்து மசால் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு கொதி வரவும் நம்ம இறக்கிடுவோம். இன்னும் நம்மளுக்கு டீ குடித்தா தான் அடுத்த வேலையே நகரும். ஏன்னா நம்மளுக்கு அந்நேரம் வந்து எந்திரிச்சதுக்கு அதுக்கும் செய்கிற வேலைக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் கொடுத்துரும். அதனால் நம்ம வந்து டீ சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து ரசம் ஆல்ரெடி எடுத்து வச்சனால அதையும் தாளித்து போட்டாச்சு. கொத்தமல்லி அதுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன், கொத்தமல்லியும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ரசம் சாப்பிட. இந்த மழை நேரத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு குழம்பு இருந்துச்சுன்னா ரசம் கண்டிப்பாக இருக்கும். இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பாடும் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக ரசம் வச்சுருவோம். ஸோ ரசம், வெள்ளைப்பூடு குழம்பு, ஸோ அப்படியே வடை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து பல்லாரி 2 கட் பண்ணி வச்சுட்டேன், பச்சை மிளகா, கடலை மாவு, கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வடை எப்படி போடணும்னு சொல்லி என்னோடய சேனலில் இருக்குது, வேணால் போய் பாருங்கள். போட்டு எடுத்துகிட்டு அப்படியே என்ன பண்ணலாம், இட்லி மட்டும் மார்னிங் முடிச்சுக்கலாம் சாப்பாடை அப்படின்னு இட்லி மட்டும் நான் வந்து வைக்கிறேன். இட்லி வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும், ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆயிரும். ஸோ வடையும் எடுத்து வச்சாச்சு. அதுங்களையும் பாப்பா அழுதுட்டாங்க, ஸோ லைட்டாக கருகிருச்சு. ஸோ இட்லி எடுத்து வச்சாச்சு. அதுக்கேற்ற பருப்பு, வடை,
வெந்தய குழம்பு. இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இப்படியே போயாச்சு.